Welcome to Anbil Sahitya Education Channel. In the channel நீங்க TRB exam, TET exam, UGC NET exam, CSIR NET exam, PhD research, research article writing, thesis writing, அனைத்து education சம்பந்தமான informations வீடியோஸா அப்லோட் பண்ணக்கூடிய சேனல் Anbil Sahitya Channel. Keep watching and keep supporting friends. Hi friends, this is Sumati Ravichandran. நாளைக்கு வெற்றிகரமா TRB கண்டக்ட் பண்ணக்கூடிய பாலிடெக்னிக் லெக்சர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் நடக்க போகுதுங்க. நிறைய நண்பர்கள் நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்வுக்கு முழுமையாக தயாராகிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம இந்த வீடியோவில் நான் 2 முக்கியமான விஷயத்தை பேச போகிறேங்க. நாளைக்கு நீங்கள் போகும்போது தேர்வுக்கு என்னென்னலாம் கையில் எடுத்துகிட்டு போகணும், எதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல மறக்காமல் வச்சுருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், எக்ஸாமினேஷனில் எழுதும்போது ஆன்லைனில் நம்ம எழுதக்கூடிய இந்த தேர்வை எப்படி நீங்கள் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணி எல்லா கேள்விகளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சரியான பதிலை கொடுக்கறது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண முடியும், எப்படி ஈஸியாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் சொல்கிறேங்க. நான் 11 வருடமாக டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறேங்க. மீன்வைல் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் இந்த மாதிரி தேர்வுகள் ஆன்லைனில் எழுதி எனக்கு பழக்கமும் உண்டுங்க. நான் நிறைய தேர்வில் வெற்றியும் பெற்றிருக்கேங்க. அதனால் அதற்கான சீக்ரெட் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோனுடைய செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேங்க. ஸோ வீடியோ முழுவதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களுக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு அட்லீஸ்ட் 10 மணிக்காவது தூங்க போயிருங்க. இல்லை ஒரு 10:30க்குள்ளேயாவது தூங்க போயிருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நாளைக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு பேக்கை ரெடியாக எடுத்து வச்சுருங்க. அந்த பேக்கில் ஒரு ஃபோல்டர் போட்டுருங்க. அந்த ஃபோல்டரில் நீங்கள் என்னென்ன திங்ஸு கட்டாயம் வச்சுக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் நீங்கள் ஏற்கனவே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க. ஒருவேளை எடுக்கலைன்னா நைட்லேயே எடுத்துருங்க. காலையில் போய் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு காப்பிக்கு பதிலாக 2 காப்பிக்கோட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட்டு கிளியராக இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முதல் தேவை ஹால் டிக்கெட்டுங்க. ஸோ அதை தெளிவாக எடுத்து வச்சுருங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணி போகலாம். இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது, 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் முன்னாடியே போய் ரூம் போட்டு ஸ்டே பண்ணி தங்கியிருப்பீங்க. சிலர் நம்ம காலையில் எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா, எக்ஸாக்டாக எந்த பஸ்ஸில் போனால் எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு போகலாம். அந்த சென்டரோட லொக்கேஷனை கரெக்டாக கூகுள் மேப்பில் போட்டு கரெக்டாக அங்கே ரீச் ஆகுங்க. லாஸ்ட் மினிட்ஸில் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு மட்டும் போயிடாதீங்க. அது உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கான டைமையும் டிலே பண்ணிடுங்க. அதே நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல ஒரு பெரிய டென்ஷனை கொடுத்துருங்க. ஸோ அதனால் ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டருக்கு ஆன் டைம் ரீச் ஆகுங்க. முடிஞ்சால் எக்ஸாமினேஷன் நடக்கிற நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் காலையில் தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா வயிறார காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு எக்ஸாமுக்கு போங்க. நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு நீங்கள் படிக்க வேண்டாம். ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்களோ அது போதுமானவைங்க. அதனால் நல்ல ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை போட்டுட்டு காலையில் ஃப்ரெஷ் மைண்டோட கிளம்பி நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகலாங்க. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போங்க. மத்தியான ஷிஃப்ட் போகிறவங்க லஞ்சு சாப்பிட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. ஆன் டைமுக்கு முன்னாடியே, அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடியே ரீச் ஆகுங்க. 3வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டுங்க. கண்டிப்பாக எல்லாரும் கையில் ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. இன்னும் சேஃப் ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா,
நீங்கள் உங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அதே காப்பி ஃபோட்டோ சேஃப் ஜோனுக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த ஃபைலில் ஹால் டிக்கெட்டோட சேர்த்து ஒரு 2 காப்பியோ 3 காப்பியோ சேஃபுக்கு வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ ஹால் டிக்கெட்டோட நீங்கள் ஆதார் கார்டு வைங்க, ஆதார் கார்டு கூடவே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் வைங்க. பத்தாவதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்னொரு செகண்டரி ஐடி கார்டு, பேன் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ அது கூட சேஃபர் ஜோனுக்கு தான் வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஓகேங்க. மாஸ்க்கு கண்டிப்பாக 2 அல்லது 3 மாஸ்க்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது நல்லா முடிஞ்ச N95 மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் அந்த கம்ப்யூட்டராக இருக்கக்கூடிய சென்டரில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்கள் 3 மணி நேரம் உள்ளே தான் இருக்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கோங்க, N95 மாஸ்க்கு குவாலிட்டியாக பார்த்து வாங்கி போட்டுட்டு போங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வச்சுக்கணும். பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பென் அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ப்ளூ கலர் பென்னையும் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிஸ்டமில் பார்த்து தான் ஆன்சரே போட போகிறீங்க. நாம் மேனுவலாக OMR ஷீட்டில் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்க. இருந்தாலும் இது எதுக்கு அப்படின்னா, இப்போ மேக்ஸ் அவங்க கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், ரஃப் பேப்பர் கொடுப்பாங்க. நீங்கள் ஹாலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ரஃப் ஷீட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில எக்ஸாமினேஷன் சென்டரில் பென்னே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் எழுதின CSIR நெட்லையெல்லாம் பென் கொடுத்துருக்காங்க. ஆனால் சில எக்ஸாம்ஸில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதனால தான் சேஃபர் ஜோனுக்கு பென் பிளாக்கும் எடுத்துகிட்டு போங்க, ப்ளூவும் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? நீங்கள் சைன் போடுற மாதிரி இருக்கும், அதனால் பென் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோல்டரில் போட்டு அழகாக காலையில் நம்ம மறக்காத மாதிரி கொண்டு போயிடணும். சரிங்களா? மற்றதை நீங்கள் கால்குலேட்டரோ எந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரொம்ப லாங்காக ஜேர்னி பண்ணி போகிறீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேக்கில் சேஃபாக வச்சுக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஆனால் எக்ஸாமினேஷனுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா, கீழேயே பார்த்தீங்கன்னா செக்கிங் எல்லாம் இருக்கும். நம்மளுடைய ஐடி செக் பண்ணுவாங்க, ஆதார் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு, ஹால் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே அலோவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும். அங்கே நம்மளுடைய பேக்ஸ் எல்லாம் வாங்கி சேஃபாக அவங்க வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஹாலுக்குள்ளே போக முடியும். ஹாலுக்குள்ளே போகும்போது அவங்க எந்தெந்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களோ அதை மட்டும்தாங்க நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். மீதி எல்லா பொருளுமே அந்த சென்டர்னுடைய கீழ் போர்ஷன்லேயே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, பேக்கு அப்படியே வச்சிட சொல்லிடுவாங்க. டோக்கன் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதெல்லாம் சேஃப்டி பர்பஸ்க்காக எப்போவுமே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். மொபைல் ஃபோனையே நீங்கள் என்ன பண்ணணும், உள்ள எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணியோ இல்லை சைலண்டில் போட்டோ உங்கள் பேக்கில் நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தாங்க நீங்கள் மேண்டேட்ரியாக செய்ய வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணணும் அதை பேசிடலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயாச்சு. உங்களுடைய பிளேஸில் சிஸ்டம்க்கு முன்னாடி உங்களை உட்கார வச்சுருவாங்க. உங்களுக்கு இன்விஜிலேட்டர் பார்த்தீங்கன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த ஹாலுக்கு நம்ம போகணுங்கிறதே முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒட்டியிருப்பாங்க, இந்தந்த சீரியல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஒரு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அந்த சில சென்டர்ஸில் மைக்கில் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை நல்லா லிசன் பண்ணிவிட்டு நம்மளுடைய சீரியல் நம்பர் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அந்த எக்ஸாக்ட் சீட்டில் போய் நீங்கள் உட்காரணும். கண்டிப்பாக நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா நல்ல இடம் இருக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்குமே பக்கத்தில் இப்போ ஒரு சப்ஜெக்ட் எழுதுகிறவங்க இருப்பாங்க, அடுத்ததில் இன்னொரு சப்ஜெக்ட் எழுதுகிறவங்க இருப்பாங்க. நம்ம ஒன்றும் கேட்டுக்கிற மாதிரி இருக்காது. சரிங்களா? கொஷின்ஸே அங்கே ஜம்பிள் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க, ஈவனாக இருக்காது. நம்ம சிஸ்டமில்
லாகின் பண்ணி உக்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மேலே கிளாக் காமிச்சிக்கிட்டே இருக்குங்க. அந்த கிளாக்கில் வந்து டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க, லாகின் பண்ணி உட்கார சொல்லிடுவாங்க. லாகின் பண்ணி நம்ம உள்ளே போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எழுதின எக்ஸாம்ஸ்லாம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அங்கே உட்காந்து இம்மீடியட்டாக ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம கொடுத்துருக்கிற ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் மேட்ச் ஆகுதா. சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளையும் இந்த வேலை தான் செய்வாங்க. ஸோ இது எப்படி டிஆர்பிக்கு நடத்துகிறாங்கன்னு தெரியலைங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்மளை வந்து உள்ளே உட்கார சொல்லுவாங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுனா கூட எக்ஸாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி உள்ளேயே இருக்குங்க. நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் போய் உட்காரலாம். தண்ணி கூட பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியாது, உள்ளேயே இது வச்சுருப்பாங்க. அங்கே தான் பிடிச்சி நம்ம குடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடிய டைமு வந்துருச்சுங்க. ரைட்டுங்களா? அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி மைண்டை நல்லா ஒரு பீஸ்க்கு கொண்டு வந்துடுங்க. வெளியில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, பஸ்ஸில் வந்திருப்பீங்க, பைக்கில் வந்திருப்பீங்க, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் உங்கள் மனநிலையை ரொம்ப அமைதிக்கு கொண்டு போயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் உங்கள் சிந்தனையெல்லாம் சிஸ்டமில் அப்பியர் ஆகக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை பார்க்குறீங்க. அப்புறமா எடுத்தோன்னே ஆன்சர் பண்ணாதீங்க. என்ன செய்யுங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம எப்படி வந்து ஆஃப்லைனில் எக்ஸாம் சென்டரில் போய் கொஷின் பேப்பர் வாங்கி ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பி பார்ப்போமோ அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக வந்து எல்லா கொஷின்ஸையும் உங்களால் அடுத்தடுத்த பேஜில் கிளிக் பண்ணி பார்க்க முடிஞ்சால் பாருங்கள். இல்லை எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு வந்து 150 கொஷின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட், நீங்கள் ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கொஷின் வந்து அப்பியர் ஆன உடனே எப்பவுமே எடுத்த உடனே கரெக்டான ஆன்சருக்கு போகாதீங்க. நம்ம ABCD 4 இருக்குன்னா ஏ ஃபஸ்ட்டு செக் பண்ணோம், அடுத்தது பி செக் பண்ணோம், அப்புறம் சி செக் பண்ணோம், அப்புறம் தாங்க டி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஏ தப்பாக இருக்குது, பி தப்பாக இருக்குது, சியும் ராங்காக இருக்கிற பட்சத்தில் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னா அது டிங்க. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிமினேஷன் மெத்தடாலஜியில் நீங்கள் போடக்கூடிய ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குங்க. ஸோ அதனால் கரெக்டாக எடுத்து என்ன பண்ணுங்கள், அங்கே மார்க் பண்ணுங்கள். டின்னா டியை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸில் போய் அழகாக சேவ் ஆயிரும். சரிங்களா? நீங்கள் இப்போ போட்ட ஆன்சரு மறுபடியும் நம்ம வந்து மாற்றிக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓகே நம்ம அந்த கொஷினுக்கு போட்ட ஆன்சர் தப்பு தான், நம்ம திருப்பி போய் மாற்றிக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அழகாக திரும்பி எங்கே போகலாம். நீங்கள் 80வது கேள்வி எழுதிட்டு இருந்தீங்கன்னா கூட முதல் கேள்விக்கு போய் திருப்பியும் வந்து டி போட்டிருக்கிறது சியாக மாற்றலாம். ஸோ OMR ஷீட்டில் பண்ணுற மாதிரி இங்கே வந்து நமக்கு கன்ஸ்ட்ரெயின் கிடையாதுங்க. அழகாக நீங்கள் எந்த பேஜுக்கு வேணால் பார்த்தீங்கன்னா நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து அழகாக அங்கே சிஸ்டமில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வருங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாலில் அந்த இது பண்ணும்போது எலிமினேஷன் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணணும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக முதல் ரவுண்டு, இப்போ வந்துங்க 150 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா முதல் ரவுண்டில் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு 5 கேள்வி காமிச்சிருக்காங்கன்னா 5 கேள்வியில் கண்டிப்பாக ஒரு 2 கேள்வியாவது உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இல்லைங்களா? நல்லா தெரியக்கூடிய ஆன்சரை டக்குன்னு வந்து இது பண்ணிடுங்க, செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மீதி தெரியாதெல்லாம் விட்டுட்டு அடுத்த பேஜுக்கு போங்க, அங்கே தெரிகிறத மார்க் பண்ணுங்கள். இப்படியே என்ன பண்ணணும், 3 மணி நேரம் டைமில் முதல் அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரத்தையோ நீங்கள் பயன்படுத்தி கன்ஃபார்மாக தெரிஞ்ச கேள்வியை அடிச்சிருங்க. சரிங்களா? நீங்கள் டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆனால் பதட்டப்படாதீங்க. ஒரு ரிலாக்ஸான மனநிலையில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஷினை அடிச்சிருங்க. ரைட்டுங்க. செகண்ட் ரவுண்டுக்கு வாங்க.
செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து 75% வந்து 2 விஷயத்தை எலிமினேட் பண்ணியிருப்பீங்க. மீதி 2 ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ எலிமினேட் பண்ணிட்டீங்க, டி எலிமினேட் பண்ணிட்டீங்க, பிசி 2 தாங்க இருக்கும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், 75% மனசு வந்து இதுதான் பதிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆன்சரை போடுங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக 150 கொஷினில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 40-50 கொஷின்ஸாவது நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு வச்சுருப்பீங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் போகும்போது 75% கரெக்டாக தெரிகிற கேள்விக்கான ஆன்சரை போட்டுருங்க. சரிங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிரும். அடுத்த ரவுண்டுங்க, அதில் பார்த்தீங்கன்னா 50-50 அந்த ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து நம்ம நல்லா எலிமினேட் பண்ணிட்டோம், இதுவாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து ஆசிலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் டக்குன்னு ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி ஆன்சரை போட்டுருங்க. கடைசி ரவுண்டுங்க, உங்களுக்கு வந்து ஒரு 20 கேள்விக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல, என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணுங்க, நல்லா யோசித்து அந்த நேரத்தில் கொஞ்சமாக ஏ வருமா, பி வருமா, சி வருமா, டி வருமான்னு கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுங்க. சும்மா மொட்டையாக போயிட்டு ஏவையோ பிவையோ கண்டினியூஸாக குறிக்கிறதுங்கிறது ஒரு லாஜிக்குங்க. அதை தாண்டி இந்த 4ல் எது வரலாம் அப்படின்னு ஒரு லேமேன் மாதிரி யோசித்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒன்றுமே தெரியாத இருக்கிற கேள்விக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு கேள்வியை கூட விட்டுட்டு வராதீங்க. நீங்கள் எல்லா கேள்விகளுக்கான ஆன்சரை கரெக்டாக அவங்க கொடுக்கக்கூடிய டைம் லிமிட்லேயே என்ன ஆயிரணுங்க, பண்ணி முடிக்கணும். நீங்கள் ரெஸ்பான்ஸை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த கிளாக்கில் வந்து டைம் காமிச்சிக்கிட்டே இன்னும் இவ்வளோ நேரம் 30 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல எக்காரணத்தை கொண்டு பதட்டப்படாதீங்க. சரியாக போட்டிருக்கிற கேள்விகளை திரும்ப படிக்கும்போது தவறுதலாக மார்க் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் செய்வாங்க. கடைசி நிமிஷத்தில் முன்னாடி யோசித்து கரெக்டாக போட்டிருப்பீங்க, ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணிடுவீங்க, நாம் போயிட்டு கரெக்ட் பண்ணுறங்கிற பேரில் மறுபடியும் தப்பாக போட்டுருவோம். அந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. சரிங்களா? ஸோ கரெக்டான டைமில் எல்லா கேள்விகளுக்கான ஆன்சரையும் தெளிவாக போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகே, இந்த வாட்டி டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர்ஸ் எக்ஸாமில் நமக்கு வேலை கிடைக்க போகுது, நாமளும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் வந்துடுங்க. நீங்கள் இவ்வளோ நாள் படித்தது தாங்க வரப்போகுது, இனிமேல் உட்காந்து பதட்டப்படாதீங்க. பஸ்ஸில் போகிறப்ப படிக்கிறது அதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு ரிலாக்ஸாக கூல் மைண்டடோட அங்கே எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய 100% கான்சன்ட்ரேஷன் இருக்குது பாருங்க, அதுதாங்க பெரிய சக்ஸஸை கொடுக்கும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி நிறைய அனுபவம் உண்டுங்க. நான் எழுதி கிளியர் பண்ண எல்லா தேர்வுகளிலும் ஒன்றுமே படிக்கலை அப்படின்னா கூட, நான் என்னோட ப்ரெக்னென்ட்டான பீரியடில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கூல் ஆட்டிடியூடோட போய் நான் எழுதுனுங்க. ஆல் இண்டியா லெவலில் சிஎஸ்ஐஆரில் 5th ரேங்க் என்னால் வாங்க முடிஞ்சுதுங்க. இதே மாதிரி தான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ எந்த தேர்வாக இருந்தாலும் நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எவ்வளோ படிச்சிருந்தாலும் எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்களோ அதுதாங்க உங்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். நிறைய நண்பர்கள் இந்த பரீட்சையில் பாஸ் ஆக போகிறீங்க, மன தைரியத்தோடு போங்க. நிறைய பேர் வெற்றி பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷஸுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக தூங்கிடுங்க. நல்ல ஒரு ஹாப்பியான மனநிலையில் தூங்குங்க. பதட்டப்படாதீங்க, நிதானமாக போங்க. நாளைக்கு ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப தூரம் நடக்காதீங்க. ஆட்டோ பிடிச்சோ பஸ்லேயோ கொஞ்சம் டயர்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இடையில எந்திரிச்சு போய் தண்ணி குடிங்க, ரெஸ்ட் ரூம் போங்க. பிரெயினை வந்து நல்ல ஆக்டிவாக பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நாளைக்கு நிறைய நண்பர்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸுங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணீங்கிறது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ keep watching and keep supporting. See you in the next videoங்க. Stay positive. So 100% success நாளைக்கு நிறைய பேருக்கு கிடைக்க போகுதுங்க. Thank you. See you in the next video.
நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next வீடியோங்க.